வெல்கம் டு டியூட்டோரியல் லேர்னிங் டிப்ஸ் பட்ஜெட் டெக் அண்ட் டிப்ஸ் போன்ற வீடியோக்களை பார்க்கலாம். இந்த வீடியோவில் மல்டி லெவல் லிஸ்ட் எவ்வாறு செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு கம்ப்யூட்டர் கீழே ஹார்ட்வேர், அதுக்கு கீழே வருது சாஃப்ட்வேர்னு சொல்லி. ஹார்ட்வேருக்கு கீழே வந்து பெரிஃபரல் டிவைசஸ் இன்சைட் த சிஸ்டம் பாக்ஸ் வரணும். அதுக்கு கீழே டிவைசஸ் இன்சைட் த சிஸ்டம் பாக்ஸு கீழே மதர் போர்ட், ப்ராசஸர், மெமரின்றது வரணும். ஸோ இது எவ்வாறு செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நம்பரிங்னு இருக்குது. ஸோ நம்பரிங்குக்கு அடுத்தது மல்டி லெவல் லிஸ்ட்டுன்னு இருக்குது. சரியா, மல்டி லெவல் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த இடத்துல புல்லட்ஸ்ன்னு காட்டுது நம்பர் இல்லாத மெத்தடில். ஸோ இந்த இடத்துல அதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து நம்பர். ஸோ இந்த இடத்துல நம்பரை இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன், இந்த ஸ்டைலில் எப்படி வரணும்னு சொல்லி. ஸோ இப்போ 1 2 3 4 5 1 8 மட்டும் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து எனக்கு கம்ப்யூட்டர் கீழே ஹார்ட்வேர் வரணும், அதே போல் சாஃப்ட்வேரும் வரணும். அப்போ 1.1 ஹார்ட்வேர் வரணும். அந்த இடத்துல கிளிக் பண்ணி டேப்பை கிளிக் பண்ணணும், என்டர் பண்ணணும். ஸோ சாஃப்ட்வேர்லேயும் நான் செலக்ட் பண்ணி டேப்பை என்டர் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஹார்ட்வேருக்கு கீழே வரணும் பெரிஃபெரல் டிவைசஸ். ஸோ 1.1.1 ஒரு முறை டேப்பை கிளிக் பண்ணி ரெண்டாவது முறையும் டேப்பை கிளிக் பண்ணணும், ஏன்னா அதுக்கு கீழே வரணும். அப்போ டேப்பை கிளிக் பண்ணும்போது முன்னோக்கி போகுதுன்றதை பாருங்கள் ஒவ்வொரு முறையும். இதே போல் தான் டிவைசஸ் இன்சைட் த சிஸ்டம் பாக்ஸ். ஸோ இதுக்கு கீழே தான் மதர் போர்டு வரணும். அப்போ நான் 3 முறை டேப்பை கிளிக் பண்ண வேண்டி வரும் தானே. மதர் போர்ட் கிட்ட கிளிக் பண்ணி ஒரு முறை டேப், ரெண்டாவது முறை டேப், மூன்றாவது முறை டேப். ஓகே, அப்போ அதுக்கு கீழே வருது. அதே போல் தான் ப்ராசஸர், அதே போல் தான் மெமரி. 3 முறை நான் டேப்பை என்டர் பண்ணுறேன். ஸோ இவ்வாறு முன்னோக்கி போகணும்னு சொன்னால் டேப்பை என்டர் பண்ணணும், பின்னோக்கி வரணும்னு சொன்னால் சரியா ஷிஃப்ட் டேப்பை என்டர் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள் ஷிஃப்ட் டேப்பை கிளிக் பண்ணும்போது பின்னோக்கி போகுது. 1 டைம் 2 டைம் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணாலும் 3 டைம் யூஸ் பண்ணினா ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்கலி நம்பரும் சேஞ்ச் ஆகுது. நாங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணும் போது. So thank you for watching this video. Like and share.